அனிருத் அண்ட் தனுஷ் ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி 2 பேருமே ஒரு படத்துல ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா, பாடல் இவர் எழுதுறது, பாடல் பாடுறது, அது மட்டும் இல்லாம இசையமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏ.ஆர். முருகதாஸோடைய கத்தி படத்துல அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்துல விஜய், சமந்தாலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல விஜய்க்காக தனுஷ் ஒரு பாடல் பிரத்யேகமா எழுதுறாராம். கொஞ்ச காலமா தனுஷ் விஜயோடைய பெரிய ரசிகர் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ் அண்ட் விஜயோடைய மீட்டிங் ரீசெண்டா நடந்தது. அந்த போட்டோஸ்லாம் கூட இணையதளத்துல வெளியாச்சு. அது தொடர்ந்து கத்தி படத்துல விஜய்க்காகவே தனுஷ் ஒரு பாடல் எழுதியிருக்காரே, இது விஜயோடைய ஃபேனா இருக்கிறதுனாலயா அப்படின்னு கேட்டா கிடையாது. அனிருத் அண்ட் தனுஷோடைய ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அனிருத் இந்த படத்துல இசையமைக்கிறாரு அப்படின்னா, தனுஷ் கண்டிப்பா இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்டவரா இருப்பாரு அப்படிங்கிறது நம்மளாம் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதே மாதிரியே இந்த படத்துல தனுஷ் ஒரு பாடல் எழுதிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தனுஷ் அவர் நடிச்ச படத்துல மட்டும்தான் பாடல்கள் எழுதிட்டு இருந்தாரு. அவர் படத்தை விட்டுட்டு அடுத்த படத்துல பாடல் எழுதுறது இதுதான் முதல் தடவை. அனிருத் இசையமைக்க தனுஷ் பாடல் எழுத விஜய் அந்த பாடலை பாடுறாரு. அதுதான் இந்த பாட்டோடைய ஹைலைட்.